இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய நெருக்கடியில் மத்தியில் நீங்கள் நின்றாலும், எல்லா பெரிய பிரச்சனைகளை காட்டிலும், பெரிய தேவையை காட்டிலும், உங்கள் பிரச்சனையை காட்டிலும், உங்களுடைய வேலையை காட்டிலும், நீங்கள் வைத்திருக்கிற எல்லா விதமான மனிதர்களிடத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்து விடாதீங்க பிரியமானவர்களே. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மத்தியில் மத்தியில் இருக்கிறவர்களா நீங்கள் இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் உங்கள் தேவன் பெரியவர். பிரச்சனையை காட்டிலும், வியாதியை காட்டிலும், நெருக்கத்தை காட்டிலும், தேவைகளை காட்டிலும் என் தேவன் மிகப்பெரிய தேவன். இந்த உலகத்தை உருவாக்குன தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அந்த பிரச்சனையை காட்டிலும் அவன் மகா பெரியவருமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவரால் கூடாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எப்படியாப்பட்ட காரியமாய் இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு அது ஒன்றுமே இல்லாததாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் நமக்குள்ள ஆண்டவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நம் இருதயத்தில் யார் உலாவிக் கொண்டு வருகிறார்கள்? எந்த பொறாமை உனக்குள்ளாக உலாவி வருகிறது? எந்த போராட்டம் உனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருந்தால் கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்ய முடியாது. பிசாசானவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்க முடியாது பிரியமானவர்களே. எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் உன் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண முடியும். ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். உன் இருதயமான அந்த ஆலயத்துக்குள் நீ பரிசுத்தமாக இருக்கும்போது, சுத்தமாக இருக்கும்போது, அசுத்தமான காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பிரச்சனையை காட்டிலும், உன்னுடைய எல்லா விதமான போராட்டங்களை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கும்போது, ஆண்டவர் இருக்கும்போது எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ளாக உண்மையும் உத்தமமும் இருக்கும்போது பொறாமை, எரிச்சல், பல காரியங்கள் நமக்குள்ளாக இருந்தால் ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய முடியாது. அவர் பரிசுத்தமான தேவன், அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான குணங்கள் மாறணும். நீங்க எனக்குள்ளாக வாசம் பண்ணணும், என் வீட்டுக்குள்ளாக வாசம் பண்ணணும், என் இருதயமான ஆலயத்தில் நீர் உலாவி வர வேண்டும் என்றால் எனக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் என்னை விட்டு போக வேண்டும் ராஜா என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நீங்க இணையும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. எல்லா சூழ்நிலை கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லாதீங்க. எந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் பராக்கிரம் உள்ள தேவன், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர், அவர் சர்வத்தையும் உருவாக்குன தேவன். ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை
காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ளாக ஆண்டவர் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைகளை காட்டிலும், இந்த மலையை காட்டிலும், இந்த பெரிய விதமான போராட்டத்தை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அதை காட்டிலும் மேலான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நமக்குள்ளாக இருக்கிற காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இசப்பா, இந்த நாளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாள்ல எங்களுக்குள்ளாக நீங்க வாசம் பண்ண வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களை எங்களை விட்டு வெளியேற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எரிச்சல், பொறாமை, இன்னும் இருக்கிற குணாதிசயங்களை கர்த்தர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எங்களுக்குள்ளாக வாங்க, எங்க இருதயத்துக்குள்ளாக வாங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்க வீட்டுக்குள்ளாக கடந்து வாங்கப்பா. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்பீராக. பாவ வாழ்க்கையில இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலை தாங்க ராஜா. எல்லா குடியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தினால நிரப்புங்க, பூசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.